ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்வுல நீங்க தான் வெற்றியாளர். அதே மாதிரி வரக்கூடிய பிஜி டெர்ம் எக்ஸாம்ல நீங்க சக்சஸா பாஸ் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்டை மட்டும் படிச்சு பாஸ் பண்ண முடியாது. சப்ஜெக்ட் வந்து பிரைமரி, செகண்டரியை பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே வந்து செகண்டரி. இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் வரக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் 150க்கு சிறந்த மதிப்பெண்கள் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணணும். 110 மார்க் வந்து நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த வினாக்கள் வந்து கேட்க போகிறாங்க. மேபி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 130 வினாக்கள் வந்து கேட்க போகிறாங்க. அப்புறம் சைக்காலஜி, கல்வி உளவியல் காமனாக எல்லா பாடத்துக்குமே வந்து 30 வினாக்கள் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா 10 வினாக்கள் இருக்குது. காமனாக எல்லாருக்குமே வந்து 10 வினாக்கள், பொது அறிவு, நடப்பு, நிகழ்வுகள். அப்படி பார்க்கும்போது பிரைமரி வந்து உங்களுடைய பாடம் வந்து பிரைமரி, அதை வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது செகண்டரியாக பார்த்தோம் அப்படின்னா 30+10 கல்வி உளவியல், அதே மாதிரி நடப்பு, நிகழ்வுகள். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் மேஜர் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், சைக்காலஜி வந்து நான் லாஸ்ட்டாக பார்த்துக்குருவேன், தகுதி தேர்வு வந்து நான் லாஸ்ட்டாக பார்த்துக்குருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்குருவேன் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்போன் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து பயிற்சி கொடுத்தோம். இந்த பயிற்சியில் நம்ம ஏற்கனவே வந்து 1 by 1 பிரைமரி வந்து முதன்மை பாடம், செகண்டரி வந்து கல்வியுளவியல், கரண்ட் அஃபேர் ஜிகே வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கல்வியுளவியல் வந்து நான் லாஸ்ட்டாக பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு சில டீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணல. எதுக்காக ஸ்கோர் பண்ணல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதன்மை பாடத்தில் வந்து 110க்கு ஒரு 75, ஒரு 65 இந்த ரேஞ்சில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கல்வி உளவியல் அண்டு கரண்ட் அஃபேர் ஜிகே இந்த 40 மதிப்பெண்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 மார்க்கு, 15 மார்க் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ரீசன் அப்படின்னா, படிக்கும் போதே எல்லாத்தையுமே சேர்த்து படிக்கணும். ஸோ நான் இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பேன், இதை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், வேறு எதையுமே வந்து நான் எக்ஸாம் வரப்போ பார்த்துக்கிடுவேன் அப்படின்னா எக்ஸாம் வரப்போ வந்து உங்களுக்குள்ளேயே வந்து உங்களை அறியாமல் ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். அதை படிக்கணும், இதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மனசு வந்து அலபாயும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பிரைமரியாக வந்து நீங்கள் உங்களுடைய பாடத்தை வந்து செட் பண்ணணும். செகண்டரியாக பார்த்தோம் அப்படின்னா கல்வி உளவியல். ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா கல்வி உளவியலுக்கு வந்து சிலபஸை வந்து மாற்றினாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு கல்வி உளவியலுக்குன்னு சொல்லி தனி பாடத்திட்டமே இருக்குது. ஸோ அது என்ன பாடத்திட்டம் அப்படின்னா, இப்போ அழகு 1 பொறுத்த மட்டும் கல்வியின் கண்ணோட்டங்கள் வந்து எப்படி இருக்கு, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்ஏனா என்ன, எஸ்ஐனா என்ன, அதே மாதிரி எஸ்ஐனா என்ன, இந்த மாதிரி எல்லா டெஃபினிஷனுமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதை பற்றி ஏற்கனவே நீங்கள் பிஎட் படிக்கும்போதே வந்து படிச்சிருப்பீங்க. நிறைய டெஃபினிஷன் இருக்குது, அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அழகை பொறுத்த மட்டும் கல்வியின் தத்துவ மற்றும் சமூகவியல் அடித்தளங்கள். ஸோ கல்வியில் வந்து அடித்தளம் வந்து எப்படி இருக்குது, சமூகவியல் தத்துவங்கள் வந்து எப்படி இருக்குது, இதை பற்றி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து 3வது அழகை பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு எப்படி இருக்குது, அதை பற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. 4வது அழகை பொறுத்த மட்டும் குழந்தை பருவம் முதல் இளமை பருவம், அந்த குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்து வரைக்கும் அவங்க படிக்கக்கூடிய காலத்தில் என்னென்ன பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, இதை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து 5வது அழகை பொறுத்த மட்டும் கற்றல் மற்றும் கற்பித்தல். இப்போ ஒரு குழந்தை வளருது, படிக்க வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தைக்கு வந்து கற்பித்தல் நடக்கணும். அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து கற்றல் திறனை வந்து அதிகரிக்கும். அப்போ அதை பற்றி சொல்லக்கூடியது அழகு 5. இதை பற்றியுமே வந்து பார்க்கணும். அடுத்து அழகு 6 பொறுத்த மட்டும் நுண்ணறிவு மற்றும் ஆளுமை. இதை பற்றி நீங்கள் பிஎட் படிக்கும்போதே படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலுமே இந்த தேர்வில் மிக முக்கியமான டாபிக் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து 7வது அழகை பொறுத்த மட்டும் கல்வி மதிப்பீடு. இதை பற்றியுமே வந்து பார்க்கணும். 8வது அழகை பொறுத்த மட்டும் மேலாண்மை மற்றும் நிர்வாகம். இதை பற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. 9வது அழகை பொறுத்த மட்டும் பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு. ஒரு லெசனை வந்து எப்படி வந்து செட் பண்ணணும், அதை பற்றி இருக்குது. அடுத்து 10வது அழகை பொறுத்த மட்டும் கற்பித்தல் மற்றும் கல்வி தொழில்நுட்பம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெசனை, ஒரு கிளாஸை டெக்னாலஜியாக வந்து எப்படி கொண்டு போகலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் ரூமில் எப்படிலாம் வந்து ஈஸியாக வந்து டீச் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு ஸ்கீம்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது. அப்போ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இப்போ
இந்த 10 அலகு இருக்கு. இந்த 10 அலகை பேஸ் பண்ணி இந்த 10 அலகுல உள்ள சப்டாபிக்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 வினா வந்து செட் பண்றாங்க. அப்போ ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்க போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கீங்களோ அதை பொறுத்து 30க்கு உங்களால் 25, 28 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் இயர்லாம் நம்மக்கிட்ட படிச்ச நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30க்கு 28, 25, 29 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே வந்து வெற்றியாளர். ஏன்னா முதன்மை பாடத்தில் 110க்கு பார்த்தீங்க அப்படின்னா 80, 85, 90 இந்த மாதிரி மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் பிரைமரியாக வந்து உங்களுடைய பாடத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்டரியாக பார்த்தோம் அப்படின்னா கல்வி உளவியல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ஜிகே, அதாவது டெய்லியுமே நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில், உலகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும். அப்போது 110 + 40, இந்த 110 + 40ல் நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து வெற்றியாளர். ஏன்னா மேஜரை பொறுத்த மட்டும் 110க்கு 110 யாருமே ஸ்கோர் பண்ண போகிறது கிடையாது. எப்படி படித்தாலுமே 110க்கு ஆவரேஜாக ஒரு 80, 85 வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் மீதமுள்ள சைக்காலஜி, கரண்ட் அஃபேர் ஜிகே இந்த 40 மார்க் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக ஏற்கனவே நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் உள்ள யூனிட் அழகை பேஸ் பண்ணி அழகின் கீழ் உள்ள தலைப்பை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து கொடுக்க போகிறோம், ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகே, மேபி நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாடமோ முதன்மை பாடமான அந்த சிலபஸை பேஸ் பண்ணி 110 வினாக்களுக்கான பயிற்சி வந்து உங்களுக்கு அளிக்கப்படும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுமே கொடுப்போம். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான மேட்ரு தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் உங்களுடைய முதன்மை பாடம் வந்து திருத்தப்படும். இல்லை அப்படின்னா திருத்தப்பட மாட்டாது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 80,000க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. ஆனால் மெயின் எக்ஸாமில் நல்ல மார்க். ஸோ தகுதி தேர்வில் நீங்கள் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, மேபி நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிஜி டெர்ப் எக்ஸாமுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் 1 by 1 இப்போ இருந்தே படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிஜி டெர்ப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பிரைமரியாக வந்து உங்களுடைய பாடம், செகண்டரியாக வந்து உங்களுக்கான கல்வி உளவியல் பாடத்தை வந்து செட் பண்ண பாருங்கள். ஓகே, அப்புறமா பார்த்துக்கலாம், லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட்போன் பண்ணாமல் படிக்கும்போதே அதை சேர்த்து படிக்கும்போது ஈஸியாக வந்து உங்களுடைய வெற்றியை நீங்கள் நிலைநாட்ட முடியும். நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய பிஜி டெர்ப் எக்ஸாமுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் டெஸ்ட் பேஜ் மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீலிங்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை வரக்கூடிய பிஜி டெர்ப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.